இந்த சண்டே கொஞ்சம் வெளில போற வேலை இருந்துச்சு. அதனால குட்டி சார கிளப்பி விட்டுட்டு, மேடம் ரொம்ப கோச்சுட்டு உட்கார்ந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச மாரி ஹேர் பண்ணலையாமா. சிந்து போட்டுறேன் பாப்பான்னு சொன்னேன். அதுக்கு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு புடிச்ச மாரி கிளிப்பிங் குத்தி விட்டு கிளம்பியாச்சு. அவங்க 2 பேருக்கு மட்டும் பால் சப்பாத்தி ஊட்டி விட்டுட்டு, அப்புறம் மாமாக்கு கஞ்சி வச்சு குடுத்தேன். அப்புறம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ செக் பண்ணிட்டு கிளாஸ் மாத்திட்டு வரலான்னு தான் போனோம். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கேருந்து முகாம் நடத்துவாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி. அது வந்து ஏகேவிஎன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க தான் நடத்திட்டு இது வந்து திருப்பூர் அவினாஷில தான் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். ஒரு மாசத்துக்கு 3வது ஞாயித்துக்கிழமை வரும்ல, அந்த ஞாயித்துக்கிழமை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. சரியான கூட்டங்க. நாங்க போனோனே ரூ. 89 டோக்கன் தான் வாங்குனோம். அத்தனைக்கும் 9:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அப்படியே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேல ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிரும் போல. சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டி வந்துட்டாங்க. இந்த கடைசியா வந்த ஒரு பாட்டி வந்து டோக்கன் இல்லன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் அந்த பாட்டி உட்கார்ந்தே இருந்தாங்க. அப்புறம் என்னோட டோக்கன் அந்த பாட்டிட்ட குடுத்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். 2000, 3000 குடுத்து வாங்குற கண்ணாடி கூட தம்பி டக்கு டக்குன்னு உடைச்சு போட்டுருவான். இந்த கண்ணாடி வெறும் ரூ. 700 குடுத்து தான் நான் வாங்குனேன். ஆனா இதுவரையும் அவனால உடைக்கவே முடியல. ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு நான் ஃப்ரேம் மாத்தி. அந்த கிளாஸ்ல மட்டும் ரொம்ப ஸ்கிராட்ச் ஆயிடுச்சா. சரி செக் பண்ணிட்டு மாத்திக்கலாம்னு தான் போனேன். பட் நம்ம நேரம் என்னமோ நீங்க மாத்த முடியாம போயிடுச்சு. நீங்க யாரும் திருப்பூர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்லயே நம்ம லென்ஸ் வாங்கிக்கலாம். உங்களால பொறுமையா போயிட்டு வாங்க முடியும்னா போய் வாங்கிக்கலாம். செக்கப்க்குலாம் சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ தான். அது டீடெயில் வேணா கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணி விடுறேன்.